ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் முந்திரி கொட்டை சீசன் வந்து ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முந்திரி கொட்டை சீசன் ஆரம்பிச்சிச்சு, நம்ம முந்திரி கொட்டை நம்ம பறிக்க போகிறோம் அப்படின்னாலே நம்ம எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சூடை ஏற்றிட்டு நம்ம எலுமிச்சை மரம் வந்து சாமிக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பசங்க கையால் முந்திரி கொட்டையை எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம். நாங்கள் முந்திரி கொட்டை பிறக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டியாச்சு. இதே போல் வந்து ஒரு இடத்துல முட்டையில் நம்ம முந்திரி கொட்டையை வந்து எல்லா மரத்துலேயும் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் கொட்டை தனியாக பழம் தனியாக பிரித்து எடுப்போம். பிரித்து எடுத்துட்டு பழம் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு பழம் சாப்பிடும்போது அவ்வளோ ஆவலாக இருக்கும் முந்திரி பழம். ரொம்ப ஆவலாக நாங்களும் ஒரு முந்திரி பழம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முந்திரி கொட்டை எடுத்துகிட்டு அதை தனியாக நம்ம காயம் வச்சோம். நம்மளுக்கு முதல்ல கிடச்ச முந்திரி கொட்டை இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவரடை தான் சுட்டோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேவரடையில் யாருக்கெல்லாம் வெல்லம் தொட்டு சாப்பிட பிடிக்கும், இல்லை ஊறுகாய் தொட்டு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சொந்தங்கள் தர சப்ஸ்கிரைப்.